ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் சீசன் 1 எபிசோடு 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து த கேஸ் ஆஃப் த டெவிலின் ஹவுஸ். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓவராலாக இந்த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் வந்து எபிசோட்லேயே பேய்களுக்கெல்லாம் டிடெக்டிவ் வேலை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து என்னுடைய சிஸ்டரோட பசங்களையும் சிஸ்டரையும் அவங்களுடைய ஹஸ்பண்டு சாவடிச்சிட்டான். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க 2 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் கிறிஸ்டல் பேலஸும் அது எப்படி சால்வ் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்கிற எபிசோடு தான் இந்த கேஸ் ஆஃப் த டெவிலின் ஹவுஸ். இந்த எபிசோடில் தான் நமக்கு ஹாரர் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும். டைம் லூப்பு கொஞ்சம் இருக்கும். இந்த டைம் லூப்லேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்ட்டு சொல்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் க்ரைம் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். ஸோ வெரி ஹாரராக இருக்கும். ஸோ இந்த எபிசோடை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. இது தமிழ் டப்லேயே இருக்குது. எபிசோடு டைரக்ட் பண்ணவர் வந்து செரில் டியூனி. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றவங்க வந்து இந்த எட்வின் அண்டு சார்லஸ் 2 பேரையும் அந்த ஆவிகள் உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஆவிகள் வந்து 2 ஆவிகள் வந்து சொல்லிவிடும். ஸோ எட்வின் அண்ட் சார்லஸ் இந்த லொக்கேஷனில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நோக்கி அவங்களும் வந்துட்டுருப்பாங்க. இந்த எபிசோடு ஒரு ஓப்பன் ஹெண்டடாக முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடை மறக்காமல் பாருங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.